உடல் அழகின் மீது கவனம் குறைகிறது. ஆமாங்க. அதனால் தான் உடல் மீது உள்ள ரோமமானது இருக்கிறது. நீண்ட சடை எதனால்? நிறைய பெரியவங்களுக்கு பார்த்துக்கலாம் சடை பிடிக்கிறது. ஆமாங்க. சடை பிடிக்கிறது என்றால் அவங்க அழுக்கானவர் என்று அர்த்தம் கிடையாது. எப்படிங்க? அழுக்கு இல்லாதவருக்கு தான் சடை பிடிக்கும். சடை பிடிக்கும். அழுக்கு என்பது குற்றம். குற்றம். எவர் ஒரு மனதில குற்றம் இல்லாமல் ஐயனே கதியே என்று துதிக்கிறாரோ ஐயன் மீது கவனம் இருக்கும் போது தன் உடல் மீது கவனம் இருக்காது. உடல் சுத்தத்தின் மீது கவனம் இருக்காது. அதனால் தான் சடை பிடிக்கிறது. அப்படி ஐயனுக்கு பிடித்தமான சடை இந்த சடையை ஆமாங்க. கையில பார்த்தாயா? கையிலே வில் அம்பு வில்லை கொண்டு வருகின்றேன். ஆமாங்க. அனைத்தையும் மறந்து தாயை மறந்தேன், தமையனை மறந்தேன், மனைவியை மறந்தேன், பிள்ளைகளை மறந்தேன். ஆனா வில்லை மட்டும் மறக்காமல் கையிலே கொண்டு செல்கின்றேன். இதை கொண்டு ஒருவரை கொல்லவோ ஒருவரை துன்புறுத்தவோ கொண்டு செல்லவில்லை. எதற்காக? ஏன்? தாத்தா வியாச சொன்னார் அர்ஜுனா, நீ செல்வதோ அடர்ந்த கானக வழி. அங்கே உனக்கு அநேக இடர்கள் வரலாம். வருகின்ற இடர்களை உன்னை தற்காத்துக் கொள்ள கையிலே வில்லை கொண்டு செல்வாய் அப்படி என்று உரைத்தார். அதன் பிரகாரம் கையிலே வில்லை கொண்டு வருகின்றேன். இதை கொண்டு எவரையும் கொல்லவும் மாட்டேன், துன்புறுத்த மாட்டேன். ஒருவேளை துஷ்டமரங்கள் ஏதாவது நான் வரும்போது நான் தான் இறை என்று என்னை உன்ன வரும்போது சிவபெருமா நாமத்தை உச்சரித்து வில்லை பிடித்து நின்றால் சும்மா வில்லை காட்டுனா அடடடான்னு சொல்லிவிட்டு என்னை பார்த்து பயந்து ஓடிவிடும். அதனாலே என்னை காத்துக் கொள்ள கொண்டு வருகின்றேன் இந்த வில்லை கொண்டு வருகிறேன். அப்படி இதுவோ அடர்ந்த வனம். இனிமேல் இந்த ஒற்றையடி பாதை அடர்ந்த வனத்தின் வழியாக செல்கின்றேன். உன்னை பார்த்தால் நல்லவன் போல் தெரிகிறது. என்ன பார்த்தா சொல்றீங்க? ஆமாங்க, சத்தியமா ரொம்ப நல்லவன். ஆக்கின்றேன், பார்த்து கொண்டே வருகிறேன். ரொம்ப நல்லவங்க. உன்னை பார்த்தால் என் உடனே வருவார் போல் தெரிகிறது. நான் ஐயனை காண ஒரு நிலையாக செல்கின்றேன். எனக்கு துணையாக வருகின்றீரா? எதனா மறந்துட்டு வரணுமா? அனைத்தையுமே மறந்து விட்டு இதோடு எந்த நினைவு இருக்கக்கூடாது. பகவான் நாமதேயம் மட்டும்தான் இருக்க வேண்டும். பகவான் நாமதேயமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க போலாம். எல்லாத்தையும் விட்டுருவேன். ஆனா என் பொண்டாட்டி விட்டு வர மாட்டேன். சத்தியமாங்க. யாரண்டா பண்ணீங்களோ என் தெய்வம். எங்க சித்தப்பா விட்டு வந்துக்கிறேன். யாரு? எங்க சித்தப்பாவை பாத்துக்கிறதுக்கு. எது எப்படி இருந்தாலும் விட்டு வா போலாம். என் மனைவி மறந்துட்டு வர முடியாது. அப்படி இருந்தாலும் என் கூட வர மாட்டாயா? வர மாட்டேங்க. இதுவரை வாவாட்டி ஆடிக்கொண்டு நன்றாகத்தான் வந்தாய். இனிமேல் அலர்ந்த வளத்தில செல்கின்றோம். வா என்றால் உடன் வரமாட்டேன் என்கின்றான். பொண்டாட்டி விட்டு நான் வர மாட்டேன். அப்படி இருந்தால் இதுக்கப்புறம் நான் உன்னை எப்ப பாப்பனே தெரியாது. நான் செத்துட்டு போறேன். நானா இல்ல, நான் சென்று வரும்போது உன்னை எப்படி பார்ப்பேன், எங்கே பார்ப்பேன் என்று தெரியாது ஐயா. ஆமா, உன்னை எங்க பார்க்கலாம்? எங்கனா பார்க்கலாம். எங்க வேணாலும் பார்க்கலாம். என்ன எங்க வேணாலும்? ஏன்னா ஒயின்ஸா பண்ண உட்காந்து இருப்பேன். எப்ப வந்தாலும் அங்கதான் இருப்பியா? அங்கதான் இருப்பேன் நானு. அங்க வந்தா பார்க்கலாம். என்ன ஐயா வரவே அப்படியா? ஆமா. இருந்தாலும் இதுவரை எனக்கு உதவியாக வந்த உங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேற்கொண்டு நான் தனியாகவே சென்று விடுகிறேன். போயிட்டு நன்றி ஐயா. இதுவரை உறவாக வந்து உறவாடி கொண்டிருந்தவரும் என்னை விட்டு சென்றுவிட்டார். இனிமேல் கொண்டு உன்னை காண நான் தனியாகத்தான் வர வேண்டுமா? எனக்கு யாரும் துணை இல்லையா? இந்த அனந்த வனத்திலே உன்னை காண வேண்டும் என்று ஒரே தனியாக வந்து கொண்டிருக்கின்றன. வனத்திலே யாரும் துணையாக வரமாட்டார்களா? ஐயா யாரு தோணை எந்தனுக்கு அடவிலே வாடியை காணேன் சிவமே. இந்த அடர்ந்த வனத்தில் எனக்கு துணையாக வருவதும் இல்லை. உன்னையே கதி என்று நம்பி வருகின்றேன். ஐயா யாரு தோணை
போது இதுவோ அடர்ந்த காரணம். இந்த காரணத்தில் உள்ள துஷ்ட மிருகம் எல்லாம் என்னை பார்க்க மாத்திரத்திலே அந்த யாழையும் கூலியாமோ யாழி புலி சிங்கம் கரடி என்று சொல்லக்கூடிய துஷ்ட மிருகம் எல்லாம் என்னை பார்த்த மாத்திரத்திலே கொண்டாட உணவு வருகிறது என்று என்னை பார்த்து கர்ஜித்து உண்ண வருகின்றது. ஆண்டவா, உன்னுடைய நாமதேயத்தை சொல்லி ஒரு விலை விடுவேன் என்று என்னை சொல்ல வந்ததெல்லாம் காலிலே விழுந்து வணங்கி எனக்கு வழிவிட்டு செல்கிறது அந்த யாழியும் கூலி சிங்கமோ செய்ய வேண்டும். அரகர போவனே, நான் உன் பதிபான வேண்டும் என்றால் எங்கே வர வேண்டும்? அந்த சேரும் காலிலை மாலை என்று உன்னை இந்த நாட்டு மக்கள் துதிக்கின்றார்கள். உன் பதி தர வேண்டும் என்றால் கைலை மலையில வந்து உன்னை துதிக்க வேண்டும், உன்னை இழைத்து தமிழ் செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கைலாய மலை என்று காண்பேன், உன்னுடைய திருமேனியை என்று காண்பேன், உன் திருவடியை என்று பணிவேன் என்று அல்லவா இத்தனை தவம் செய்து கொண்டு வருகின்றேன். உன்னையே நம்பி இந்த குழந்தை அர்ஜுனானவன் சரியாக வந்து கொண்டிருக்கிறேன். அந்தவா, என்னை காத்தாலும் நீரே, என்னை சேர்த்தாலும் நீரே, உன்னுடைய துதிப்பாடி கொண்டு வருகின்ற என்னை காக்க வேண்டும். ஆண்டவா, அந்த